2026 ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனியானவர் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. பொதுவாக இந்த வக்ரகிருதி அமைப்பு அப்படிங்கிறது ராசி ரீதியாக நிறைய மாற்றங்களை இது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஜென்ரலாகவே இந்த வக்ரகதி அமைப்பை பற்றி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பிலேயே அது அவங்களுக்கு அப்படி தான் வேலை செய்யும். யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரமாக இருக்கோ அந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாகவும் வக்கரம் பெறும் பொழுது அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேலை செய்யும். அந்த வக்கர அமைப்பை பற்றி அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அது அவங்களுக்கு நிதர்சன வாழ்க்கையில் அப்பட்டமாக அப்படியே தெரியும். மற்றவங்களுக்கு தான் அது பெருசாக புரியாது. ஆனால் மற்றவங்களுக்கும் இந்த கோச்சார வக்கர அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்பார்க் லெவலில் ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிடும். அந்த கிரகங்களுடைய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி. நல்லபடியாக இருந்ததுன்னா நல்லதை செய்யும், கெட்டபடியாக இருந்ததுன்னா அது கெட்டதை கண்டிப்பாக செஞ்சுட்டு போயிடும். சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும். நவ கிரகங்களின் அடிப்படையில் சனியானவர் அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். பட் எப்போவுமே ஜோதிடத்தில் ஒரு கிரகம் நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது, அதே போல் கெட்டதுன்னா கெட்டதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது. ஒரு கிரகம் அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியும், அது எந்த கிரகங்களோட சேருது அல்லது எந்த கிரகங்களை அது பார்க்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த சுப பலனும் அசுப பலனும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதில் இந்த வக்ர அமைப்பு அப்படிங்கிறதும் அப்படித்தான். நல்லவங்களை கெட்டவங்களாக காட்டும், கெட்டவங்கள நல்லவங்களாக காட்டும். ஸோ இப்போ சனி இங்கே வக்கரமாகிறது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைடில் அது பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா சனியினுடைய வீரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையவே செய்யும். இன்னொரு சைடில் அது நெகட்டிவாகவும் வேலை செய்யும். காரணம், இந்த மாத கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறது சனி மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த வக்ர சனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் மீனராசி என்பர்களே. மீனராசிக்கு 7.5 சனியானது நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இப்போ ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. ஸோ மீனராசியில் தான் இந்த சனியானவர் வக்ரகதியில் அடுத்த 5 மாதங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனியானவர் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க, விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. அதனால தான் எப்போவுமே இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் லாப நஷ்ட கணக்குகள் அப்படிங்கிறது ஈக்குவலாகத்தான் இருக்கும். ஜென்ரலாகவே இந்த மீனராசியினுடைய குணமே பார்த்திங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட வாழ்க்கையின் வழிபோக்கன்கள் மாதிரி. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கும். ஆனால் அதுக்காக தனக்காகவே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும், தனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதனால் ரொம்ப பெருசாக இந்த பொருட்கள் மேலே ஆசாபாசங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஒரு சமத்துவ வழியிலேயே அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக செயல்படுறதே இந்த சனி தான். அதனால் இந்த மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கம் ஏற்பட்டது அப்படின்னா அவங்க வெளியில் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. அதாவது அவங்க பெருசாக ஆக்டிவாக இருக்கவே முடியாது. அது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் இந்த சனியினுடைய தாக்கம் வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்கள முடக்கி போட்டுடும். சுத்தமில்லாமல் அமைதியாக உட்கார வச்சிடும். எதுவும் பண்ணாத, உனக்கு அதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட இந்த மீனராசியினுடைய நிலைமை எல்லாமே அப்படித்தான் இருக்கும். பட் இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையும் பொதுவான நிலையில் ஒரே மாதிரி எல்லாத்தையும் பார்க்கறதுனால எனக்கும் அவங்கள மாதிரியே இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நகர்ந்து போய்கிட்டு இருக்கும். அதனால் காரியங்கள் செயல்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவையில்லையோ ஆனால் அது கட்டாயமாக்கப்படுது. பிடிக்குதோ பிடிக்கலையோ வேலை செஞ்சுதான் ஆகணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ சம்பாரிச்சுதான் ஆகணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ குடும்பத்தை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அதுதான் ஒரு சராசரியான வாழ்க்கை நிலை. இது நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அது தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மீனராசிக்காரங்களும் அந்த மாதிரியான ஒரு சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 7.5 சனி காலத்துலேயும் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக அமைஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த சனி வக்ரகதி அடையுது. இந்த வக்ரச்சனியானது மீனராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசாக சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சகதியில் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, சனியையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி 7.5 சனி ஜென்மச்சனி காலம் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அதிபதி வலுப்பெற்று இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் வேணும். பட் சனியும் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதே நேரம் ராசி அதிபதி வலு பெற்றதுனால இந்த சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறையவே செய்யும். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் சனியினுடைய இந்த வக்கர காலகட்டம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா
பழைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் ரீசன்ட் டேஸில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வுகளை பார்த்து வருவீங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் உள்டாவாக வேலை செய்யும். எல்லா ராசிகளுக்குமே பழைய பிரச்சனைகளை கிளறும் அப்படின்னா, மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்மச்சனி காலத்தில் சில புது புது பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை இந்த காலகட்டங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவீங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் விரயங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருந்தே தீரும். ஏதாவது ஒரு விஷயத்தை இழக்க நேரிடலாம். அது பொருளாகவும் இருக்கலாம், ஏதாவது உறவுகளாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயங்கள் கைவிட்டு போகக்கூடிய அமைப்புகளில் இந்த விஷயங்கள் செயல்படும். ஏன்னா சனியானவர் உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனைகளுக்கு லாபகரமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு சொல்யூஷனை கொண்டுட்டு வருது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு கைவிட்டு போகக்கூடிய விரயஸ்தானமும் உங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு இழப்போடு கூடிய ஒரு சாதகமான சொல்யூஷனை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. பட் மீனராசினுடைய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு வேலை செய்ய வேணும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையிலிருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற நிலைகளில் தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக சமீப காலத்தில் நீங்கள் பார்த்த சில பிரச்சனைகளுக்கு, சங்கடங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சொல்யூஷனை பார்த்துக்கிட்டு வருவீங்க. குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஆல்ரெடி குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் முரண்பாடுகளாக தான் போய்கிட்டு இருக்குது. இங்கே பிடிச்சா அங்கே பிடிக்காது, அங்கே பிடிச்சா இங்கே பிடிக்காது, இப்படி தான் இருக்கும். அது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, மீனராசிக்கு இது ஒரு பெரும் பிரச்சனை. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருக்குது. ஆனால் மற்றவங்க விஷயங்கள், காரியங்கள் வரும்போது யாரையுமே எதை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நல்லது சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, கெட்டதை சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். மனசுக்கு ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மீனராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில், குடும்ப உறவுகளுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வக்ரச்சனி காலகட்டங்களில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடங்கி இருக்கும். அதாவது மீண்டும் வளராமல் வந்த வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாம் அடங்கி அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எரிரத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி நீ பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையை பார்க்கலாம். அதே போல் சுப விசேஷங்கள், காரியங்களில் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அலைச்சல்கள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்புகள் ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த சனியினுடைய வக்கர காலகட்டமாக அது அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பட் என்னென்னா, சனி வக்கரமாகிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு அலைச்சலை கொடுத்துட்ருப்பார். சில விஷயங்களை டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குமே தவிர, மற்றபடி இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கியம் போன்ற சுப விசேஷங்கள், காரியங்களில் ஒரு சாதகமான அமைப்புகள் எப்போ போல் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள், தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி போகும். அதாவது ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்த விஷயம் வேறு, இனிமேல் நீங்கள் செய்ய போகிற விஷயம் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை உங்களுடைய கெரியர் ரிலேட்டடாக இது கொண்டுட்டு வரும். சிலருக்கெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த விஷயங்கள் நடக்கலாம். அது ஒரு இடமாற்றமாக இருக்கலாம், அல்லது வேலை மாற்றமாக இருக்கலாம். ஏதோ ஒரு மாற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது சார்ந்த விஷயங்களும் ஒரு தெளிவில்லாத தன்மையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். செய்யலாமா வேண்டாமா, வர்றது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்னு புரியாத ஒரு குழப்பமான நிலைகளாக தான் செயல்பட்டு இருக்கும். ஸோ வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் கூட இருக்கிறவங்களோடு நல்ல ஆலோசனை பண்ணி செயல்பட்டு வாங்க. எதுவும் தனித்த முறையில் செயல்படாதீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக தொந்தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு பொருளாதார சிக்கல்களை, குடும்ப சிக்கல்களை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன பண்ணாலும் கெரியர் டெவலப் பண்ண முடியாது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது இப்படிங்கிற ஒரு சங்கடத்தை ஜென்ரலாகவே கொடுத்துட்ருக்கோம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ராகுகேதுக்களும் உடன் சேர்ந்து இந்த பொருளாதார சிக்கல்களை அதிகம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக இந்த வக்கரசனி காலகட்டங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில இழப்புகள் இந்த விஷயங்களையும் வந்து போகலாம். பட் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது இழப்புகளாகவே இருந்தாலும், விரயங்களாகவே இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற வகையில் தான் அந்த விஷயங்கள் செயல்படும். மேற்கொண்டு இன்னும் நிம்மதியாக ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இது கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ரிஸ்காக இருந்தாலும் யதார்த்தமாக எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய வக்கர காலகட்டம் மீனராசியை பொறுத்த வரைக்கும்
பார்ப்பதற்கு வழக்கமான யதார்த்தமான வாழ்க்கை போல இருந்தாலும் கூட சில மாற்றங்களை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அது ஏற்படுத்தியே தீரும். ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்களை கொஞ்சம் புரிந்து அனுசரித்து வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.